ஆனந்தி, காஞ்சிபுரம் மாவட்டம் பூச்சிவாக்கம் பகுதியில் ஒரு பேக்கரியில் நடைபெற்ற அடிதடி விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டும் 1 மாத காலமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டிஎஸ்பி சங்கர் கணேசை நீதிமன்றத்தில் வைத்தே கைது செய்து வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1 மாத காலத்திற்கு முன்பு நடைபெற்ற ஒரு மோதல் சம்பவத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வன்கொடுமை பிரிவின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் அதன் கீழ் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் என்பவரை கைது செய்து அவரை சிறையில் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 1 மாத காலத்திற்கு முன்பாக பூச்சிவாக்கம் என்ற பகுதியில் ஒரு பேக்கரியில் நடைபெற்ற அடிதடி பிரச்சனையில் அது புகார் அளித்த நபரும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மீதும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத டிஎஸ்பி மீது நீதிபதி சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். வரும் 22ஆம் தேதி வரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரியும் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் நடவடிக்கை எடுக்காததால் அந்த டிஎஸ்பியை கைது செய்ய நீதிபதி பிறப்பித்த உத்தரவானது இதுவரை அண்மை காலத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு. அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரியின் மீது இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேசை நீதிமன்றத்தில் வைத்தே கைது செய்து சிறையில் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து அவர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1 மாத காலமாக நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஒரு வழக்கில் எந்தவிதமான நடவடிக்கையும் காவல்துறை அதிகாரி எடுக்காததை ஒட்டி இந்த நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.